ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபா கார்த்திக்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு. எல்லாருமே தீபாவை யாரை கூட்டிட்டு போனது அப்படின்னு சொல்லி எல்லாருமே குழப்பத்துல இருந்திருப்பாங்க. நம்மளும் குழப்பத்துல தான் இருந்தோம். பட் நிஜமான ஒரு பெண் சாமியார் தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க ஒரு சூப்பரான ஒரு வேலையை வேற செய்யறாங்க. அது என்ன ஏதுங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்புறம் மறக்காம லைக்கை தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாமா? ரியா ஒரு கோயில் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா காவி கலர் சுடிதாரு, கொண்டை, பாக்குறக்கே ஒரு சாமியார் அம்மா மாதிரி ருத்ராஜெல்லாம் போட்டு பெரிய ஒரு பொட்டு வச்சு வேற உட்காந்துருக்காங்க. யோசனை பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க வந்து வக்கீல் வர்றாரு. வாயா, வர்றதுக்கு இவ்வளவு நேரமா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மேடம், லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. முதல்ல நம்ம பெயில் எடுக்கணும். நான் இவ்வளவு நாள் ஒளிஞ்சு வாழ்ந்து வந்து சலிச்சு போயிட்டேன். போலீஸ்ட சிக்காம வாழ்றதுங்கிறது பெரிய சிரமமா இருக்கு. அதனால முதல்ல பெயில் எடுத்துட்டேன்னா என்ன, நான் பாட்ட சுதந்திரமா வெளியே வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா மேடம், இது நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஐஸ்வர்யா இங்க வர்றாங்க. ஐஸ்வர்யா பார்த்தோன்னா, என்ன ஐஸ்வர்யா இங்க வந்திருக்கிற? இங்க பாரு, நீ தானே அவளை கடத்தி வச்சிருக்க. யாரை கடத்தி வச்சிருக்கேன்? தீபாவை நீ தானே கடத்தி வச்சிருக்க. தீபாவையா? நானா? தீபா காணா போயிட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க. ரியா, என்னடா இது, இவ இப்படி பேசுறாளே அப்படிங்கிற மாதிரி, இங்க ஒரு பொய் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத ரியா, தயவு செய்து சொல்லு. இங்க பாரு, நான் கடத்தவே இல்லை, உண்மைதான் சொல்றேன். ஆக்சுவலா நான் தங்கறதுக்கே வழி இல்லாம உங்க வீட்டுல தங்கிட்டு இருக்கேன். நான் போய் கடத்தி அவளை எங்கன்னு கொண்டு போய் வைப்பேன். ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாரு, நீயா தீபாவை கடத்திக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. நான் தீபாவை கடத்தினியா, ஏன் கடத்தினெல்லாம் கேட்க வரல. தீபாவை நீ கடத்து, எங்க மாமியார போட்டு தள்ளிடு, அதுக்கப்புறம் இந்த மீனாட்சியும் போட்டு தள்ளிடு, அப்புறம் அந்த கிழவன் இருக்கான் அவனையும் ஏதாச்சும் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ. ஆனந்த் இருக்கிற ஆனந்தையும் நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லாட்டி வரட்டி விட்டுரு, அது உன் இஷ்டம். இதெல்லாம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நான் அப்புறம் ஹாயா இந்த சொத்தெல்லாம் ஆண்டு அனுபவிச்சு சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஐஷு. இதை கேட்டோடனே பலார்னு கண்ணத்துல அடிக்கிறாங்க. ரியா, இப்ப எதுக்கு நீ அடிச்சிரியா? அடிக்காம கொஞ்சுவாங்களா? ஏண்டி, நான் இதெல்லாம் செஞ்சுட்டு நான் ஜெயிலுக்கு போகணும், நீ மட்டும் ஜாலியா சொத்தெல்லாம் அனுபவிக்கிறான்னு பாக்குறியா? இங்க பாரு, இந்த வேலை மட்டும் எங்கிட்ட நடக்காது, நான் தான் அனுபவிக்கணும். இதெல்லாம் சேர்த்து எதுக்காக? சும்மா உனக்காக செஞ்சுட்டு இருக்கனா அப்படிங்க. இங்க பாரு ரியா, உனக்கு எத்தனை நான் ஹெல்ப் செஞ்சிருக்கேன், அதுக்காக இதை செய்யக்கூடாத ரியா? செய்வாங்க, நீ கனவுலே நினைச்சுக்கிட்டு, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தீபாவை நான் கடத்தல அப்படின்னு சொல்றாங்க. என்ன இவ எப்படி சொல்றா அப்படின்னு யோசனை பண்றாங்க. அப்பதான் ஒரு ஐடியாவை சொல்றாங்க. ரியா, இந்த தீபா எங்கேயோ போயிட்டா, எவனோ கடத்திட்டான், அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. ஆனா நான் ஒரு டிமாண்ட் வைக்க போறேன் தீபா வச்சு. என்ன பண்ண போற ரியா? சொல்றேன் ஐஷோ, நேரா மீனாட்சிக்கு ஒரு காலை போட போறேன். நான் தான் தீபாவை கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்ல போறேன். அவங்களும் பதறி போயிருவாங்க, அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்டிப்பா கேட்பாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்போ தீபாவை விடணும்னா நீங்க வந்து நான் சொல்றத கேட்கணும் அப்படின்னு எல்லாரும் சரின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வைக்க போற ஒரு சூப்பரான டிமாண்ட் என்னன்னா, நான் ஆனந்தோட பொண்டாட்டியா வரணும், அப்பதான் தான் தீபாவை விடுவேன், இல்லாட்டி நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு விஷயத்த சொல்லுவேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. எப்படி என்னோட பிளான் அப்படிங்கிறாங்க. வாவ் சூப்பர், நீ காத்துலயே கயிறு திரிக்கிறப்போ அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திகோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்க மீனாட்சி, ஐஷு, ஆனந்த், அருண், அருணாச்சலம் இவங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே தீபா எங்க போனாங்கன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரியா தான் வந்து கடத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப நம்பிக்கையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடப்பாதி, அவ கடத்தவும் இல்லை ஒண்ணும் இல்லை, நீங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. எப்படியாச்சும் கார்த்திக் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு அருணாச்சலம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு நம்பர் தெரியல, அன்னோன் நம்பர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மீனாட்சி ஹலோ அப்படின்னு பேசுறாங்க. மீனாட்சி போனுக்கு தான் கால் வருது. ஹலோன்னு பேசின உடனே நான் தான் ரியா பேசுறேன் அப்படின்னு உடனே எல்லாருமே யாருன்னு கேக்குறாங்க. ரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பீக்கர்ல போடுறேன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்ல போடுறாங்க. என்ன எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா நீ ஸ்பீக்கர்ல போன் போட்டிருப்ப போல இருக்கே, போடு எல்லாரும் கேட்கட்டும், நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு, தீபாவை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன், அவளை விடணும்னா நான் ஒரு கோரிக்கை வைக்கணும், அந்த கோரிக்கையை நீங்க நிறைவேற்றினா மட்டும்தான் நான் தீபாவை விடுவேன், இல்லாட்டி போட்டு தள்ளிடுவேன் தீபாவா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே பதறி போயிடுறாங்க. அடப்பாதி, தீபாவை எவன் கடத்தினா எங்க போனா தீபான்னு தெரியல, ஆனா நீ கடத்திட்டேன்னு எவ்வளவு பொய்யா சொல்றான், அங்க கடத்தவே இல்லைன்னு அத்தனை தடவை சொன்னா, இங்க பாரு எப்படி பொய்யா புளிக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. சரி என்ன செய்யணும் சொல்லு அப்படிங்கிறாங்க. தீபாக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டோன்னு வேற மீனாட்சி சொல்றாங்க. சரி
சரி அதெல்லாம் நிறுத்து, என்ன செய்யணும் நான் சொல்றேன் கேளு. நான் ஆனந்துக்கு 2வது பொண்டாட்டியா நான் வரணும். அதுக்கு நீங்க ஒருத்தர் ஒன்றும் சொல்லக்கூடாது, வாழ்நாள் முழுதும் நான் அங்க வாழணும். அதுக்கு ஓகே சொன்னீங்கன்னா தீபாவை நான் விடுவேன், இல்லைன்னா இங்கேயே கொடுமைப்படுத்தி போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே பதறி போயிருக்காங்க. சரி சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல, ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள யோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அருண் என்ன பண்றாருன்னா, அண்ணி அந்த உங்க போனை கொடுங்க அப்படின்னு சொல்லி போனை வாங்கி யார் பேர்ல அந்த ஃபோன் நம்பர் இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறாரு. பாக்குறப்போ டே ஆனந்த், உன்னோட பேர்ல தான்டா இருக்கு இந்த நம்பரு. என்னடா சொல்ற? என்னோட பேர்ல? ஆமாண்டா உன்னோட பேர்ல தான் இருக்கு. சிம்ம மாத்தி மாத்தி இப்படி பண்ணிட்டு இருக்காடா, அதனாலதான் போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு அருண். மீனாட்சி சொல்றாங்க, நான் சொல்றதுன்னு யாரும் தப்பா நினைக்காதீங்க, என் வாழ்க்கை பத்தி எனக்கு கவலை இல்லை, தீபாவோட உயிர் தான் முக்கியம், அவ சொல்றத கேட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அருணாச்சலத்துக்கு கோபம் வந்துடுது. என்னமா நினைச்சிட்டு இருக்க? நாங்க எல்லாம் கையாள ஆகாத ஆளுன்னு நினைச்சியா? நாங்க தீபாவை கூட்டிட்டு வருவோம், நீ சும்மா போட்டு குழப்பிட்டு இருக்காதா அப்படின்னு திட்டுறாரு. இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தப்போ ஆக்சுவலா அந்த ரியாலா கடத்திருக்க மாட்டான்னு சொல்லியிருப்பாங்க ஐஸ்வர்யா. அதனால அருணுக்கு கோவம் வந்துருது. பெரிய வாய்க்கிலேயே பேசுனா அந்த ரியா கடத்திருக்க மாட்டான்னு, இப்ப பாரு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு அப்படின்னு திட்டுறாரு அருண். ஆமா நீங்க வேற திட்டுங்க, அவ எங்க கடத்தினாத்தானா இது சொல்ல இவ பொய்யா சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. மீனாட்சி ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. அதுக்கு அருணாச்சலம் சொல்றாங்க, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும், கண்டிப்பா நான் காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்லும் போதே ஆனந்த் சொல்ற, கவலைப்படாத மீனாட்சி, ஒருவேளை எங்கனால காப்பாற்ற முடியலனாலும் கண்டிப்பா கார்த்திக் காப்பாத்திடுவான், தீபாவை கூட்டிட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததே பாத்தீங்கன்னா ஒரு காட்டு பகுதியை காமிக்கிறாங்க. காட்டு பகுதியில ஒரு பெண் சாமியார் நம்ம தீபாவை கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வனப்பகுதி. அம்மா வனப்பகுதியில வந்துட்டு இருக்கோமே, எங்கம்மா போயிட்டு இருக்கோம், வா மகளே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண் சாமியார் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த வனப்பகுதியில ஒரு அம்மன் சிலை இருக்கு, அங்க கூட்டிட்டு வர்றாங்க. உன் கை ரெண்டையும் நீட்டு அப்படின்னு சொல்றாங்க. தீபாவா அவங்களும் கை ரெண்டையும் நீட்டுறாங்க. பெண் சாமியார் தீபாவோட கை ரெண்டையும் பிடிச்சி அவங்களுக்கு சக்தி கொடுக்குறாங்க. சக்தி கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா தீபா உடம்புல ஏதோ ஒரு சக்தி பாயிற மாதிரி தெரியுது. பெண் சாமியார் சொல்றாங்க, இப்போ உன் உடம்புல சக்தியை ஏத்தி விட்டு இருக்கேன், உனக்கு தெரிஞ்சுதா? அம்மா நல்லாவே தெரிஞ்சுதுமா, என் உடம்புக்குள்ள ஒரு சக்தி வந்தது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது அப்படிங்கிறாங்க. நான் கோயில்ல உன்னை நிறைய தடவை பார்த்திருக்கேம்மா, ஆனா எப்பவுமே நீ அழுதுட்டே இருப்ப மகளே, ஆனா அம்மனுக்கு எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறதா பிடிக்கும், நீ அம்மனின் உருவானவள், அதனால நீயும் சந்தோஷமா தான் இருக்கணும், என்ன பிரச்சனை சொல்லு, ஏன் அழுதுட்டு இருந்த அப்படின்னு கேக்குறாங்க அம்மன். அப்போ அவங்க மாமியாருக்கு குண்டடி பட்டுருச்சு அப்படிங்கிற விஷயத்த தீபா சொல்றாங்க. இதுக்காக ஒரு பரிகார பூஜையும் பண்ண போறோம், தண்ணியில மிதக்கிற பூஜை அப்படிங்கும் போதே இந்த பெண் சாமியாருக்கு தெரிஞ்சு போயிருது, இதுக்கு துணை இல்லாம செய்ய முடியாது. ஆமாமா, இதுக்கு என் ஃப்ரெண்டு தான் துணையா இருந்து இதுக்கு ஹெல்ப் பண்ண போறா அப்படின்னு சொல்றாங்க. அப்பயும் புரிஞ்சு போயிருது பெண் சாமியாருக்கு. அம்மா இந்த பூஜையை நான் கரெக்டா முடிச்சிருவானா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பூஜையை நீ முடிக்க மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. பெண் சாமியார், என்னம்மா சொல்றீங்க? ஆமா மகளே, இந்த பூஜையை நீ முடிக்க மாட்ட, ஆனா முடிச்சு வைப்ப. அம்மா நீங்க சொல்றது எனக்கு ஒன்னும் புரியலையம்மா அப்படின்னு தீபா சொன்னே. மகளே இப்போ உனக்கு புரியாது, அங்க போன பின்னாடி எல்லாமே புரியும். சரி சரி, உன்னோட ஃப்ரெண்ட் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் என்ன பண்றாங்கன்னா அம்மனோட திரிசூலத்துல இருக்கக்கூடிய ஒரு மஞ்ச கயிறு எடுத்து நம்ம தீபாவோட கையில கட்டி விடுறாங்க. சாமியார் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, ரம்யா ஏதோ ஒன்ன கோல்மால் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது போலி பூஜை தான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. சாமியார் வேற சொல்லியிருக்காங்க, நீ தான் இந்த பூஜையை முடிச்சு வைப்பன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தீபாக்கு பதிலா சாமியோட பவரை கொடுத்து தீபா அந்த பீப்பாய்க்குள்ள இருக்கிறப்போ அடிச்சுட்டு போறப்போ தீபாவை சாமி கொண்டு வந்து முன்னாடி நம்ம லேண்டில் கொண்டு வந்து வச்சுட்டு அந்த ரம்யாவை தூக்கி பீப்பாய்க்குள்ள போட்டுருவாங்களா என்னன்னு தெரியல. நம்ம வரக்கூடிய எபிசோடில் தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.